ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஒரு 10 டேஸ் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். உங்கள் உடம்புலையும் சரி, உங்கள் ஸ்கின்லேயும் சரி, நீங்கள் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக பெண்கள் பெண்கள் இந்த மாதிரி உணவு முறையை நீங்கள் மாற்றி கொண்டு வரும்போது உங்கள் உடல் நிலையிலும் சரி, உங்களுடைய ஸ்கின்னுலேயும் சரி, ஹேர்லேயும் சரி, நீங்கள் நிறைய மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் நிறையா ஹேர் ஃபால் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் தேடி தேடி எடுத்துக்கிட்ட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இது. ஸோ நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே மாதிரி நமக்கு போர் அடிக்காமையும் இருக்கணும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா, முளைக்கட்டின பச்சைப்பயிறு. ஸோ ஒரு 100 கிராம் பச்சைப்பயிரை நீங்கள் முளைக்கட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 300 கிராம் அளவுக்கு வந்துடும். ஸோ அதை நீங்கள் 3 டைம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சைப்பயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பச்சைப்பயிரில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னா, அது நம்ம குடலையும் சரி, நம்ம முடியும் சரி, நம்ம ஸ்கின்னையும் சரி அந்த அளவுக்கு பாதுகாக்குது. ஸோ காலையில் இட்லி, தோசை இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பெண்கள் இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு வாங்க. நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றம் பார்ப்பீங்க. ஸோ பச்சைப்பயிறு முளைக்கட்டுன பச்சைப்பயிறு நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 100 கிராம் போதும், தாளாரம். பட் பச்சைப்பயிரை நம்மளால் பச்சையாக சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. ஸோ அவங்க எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேன். ஸோ பச்சைப்பயிரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சைப்பயிறு கூடயே 2 முட்டை. ஸோ டெய்லியும் 2 முட்டை கண்டிப்பாக பெண்கள் எடுத்துக்கணும். பெண்கள்னு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், ஆண்களும் சாப்பிட்லாம். உங்களோட பாடியோட ஹைட், வெயிட் கால்குலேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 முட்டை எடுத்து அதை பாயில் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். ஸோ அந்த பாத்திரத்துலேயே ஒரு ஸ்டீமரும் வச்சுட்டு நான் இந்த பச்சைப்பயிரை என்ன செய்வேன்னா, ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். கூடவே ஒரே ஒரு கேரட் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஸோ முட்டை ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆன பிறகு தான் நம்ம ஸ்டீமரை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம பாயில் பண்ணால் போதும். உங்களுக்கு பச்சைப்பயிரும் கேரட்டும் நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஸோ சாஃப்டான பிறகு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு திகட்டும், சரி இந்த டயட்லாம் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பச்சைப்பயிரை கண்டிப்பாக ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காலையில் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ 2 முட்டை, இந்த மாதிரி 100 கிராம் பச்சைப்பயிறு, ஒரு கேரட் 100 கிராம் இருக்கும். ஸோ நம்ம வேக வச்சதில் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆனியன், தக்காளி, குக்கும்பர் இதெல்லாமும் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாளும் ஒரு மாதிரி சாப்பிடுவேன். எனக்கு எப்படிலாம் சாப்பிடணும்னு பிடிக்குதோ அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். எனக்கு நல்லதை சாப்பிட்ணும், அதே சமயத்தில் போர் அடிக்கக்கூடாது. ஸோ அது கூடவே 2 எக்கு. ஸோ எக்கு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு நிறையா இருக்குது. இது முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற பெண்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, முடி கொட்டுறது தான். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்ற முதல் உணவு நல்லதாக இருக்கணும். ஸோ டீயோ, காஃபியோ, ஆயில் ஐட்டமோ எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நம்ம வயிற்றில் போடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம உடலில் சேர்ந்து அதோட சத்துக்கள் நமக்கு சேரும். ஸோ இந்த மாதிரி காலை உணவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிரை பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ நல்லதே சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.